அதிபதி புரியான ஆடியோட சீஃப். நான் செஃப் இன்ஜினியர். நாங்கள் 5 இயர்ஸாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். அதனால் நாங்கள் தேனி, மதுரை, சென்னை அண்ட் திருச்சியில் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். எங்கள் சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 16x54. இப்போ 16x54ங்கிறப்போ ஆப்வியஸாக பில்டிங் பண்ணும்போது ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். சுற்றி வால் போகும்போது உள்ளே நமக்கு ரொம்ப இடம் கம்மியாயிடும். ஸோ அதனாலேயே நாங்கள் வந்துட்டு நார்மல் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிச்சோம். ஏன்னா வால்ஸ்லாம் போயிடுச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் நாங்கள் கண்டெய்னரில் பண்ணலாம், அது பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு மெயினாக ஃபீல் பண்ணோம். இனிஷியலாக வந்து குடோன் கட்டுறது மட்டும் தான் பிளானாக இருந்தது. அப்புறம் ஆஃபீஸ் ப்ராஜெக்ட்ஸ் கொஞ்சம் அதிகமானோடனே ஆஃபீஸ் ஸ்பேஸும் பத்தலை. ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8x11 காம்பேக்டான ஆஃபீஸ் தான். ஸோ எம்ப்ளாயிஸ் ஹையர் பண்ணுறோம், அவங்க உட்காந்து ஒர்க் பண்ணுறதுக்கும் ஸ்பேஸ் பத்தலை. ஸோ அதனால தான் வந்து நாங்கள் ஆஃபீஸை கொஞ்சம் பெருசாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஆஃபீஸ் பண்ணலாம், கிரவுண்ட் ஃப்ளோரில் கூட இருக்குது, ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஆஃபீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். மோஸ்ட்லி நம்ம ஊர் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் வந்து சிங்கிள் கண்டெய்னர் வாங்கி சைட்டில் வைப்பாங்க, இல்லை ஒரு தோட்டத்தில் வந்து வைப்பாங்க. அந்த மாதிரி தான் நிறையா யூஸ் பண்ணுவாங்க. நாங்கள் ஏன் கண்டெய்னர் பில்டிங்காக பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிச்சோம். அப்ராட்ஸ் நிறையா பண்ணுறாங்க அந்த மாதிரி, நம்ம ஊரில் தான் அதெல்லாம் இல்லை. ஸோ அது பண்ணலாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நிறையா வீடியோஸ் பார்த்தோம். கொஞ்சம் அதில் இன்ஸ்பயர் ஆகி நிறையா பண்ணணும்னு யோசித்தோம். அதே மாதிரி கண்டெய்னர் பில்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ரெசிடென்ஷியலுக்கு செட் ஆகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஹைட் கம்மி. ஸோ லாப்லாம் போடுறதுலாம் கஷ்டமாக இருக்கும். ரெண்டாவது வீட்டில் ஸ்டோரேஜ் அதிகமாக நம்ம வைப்போம், அதெல்லாம் நம்ம வைக்க முடியாது. 7 feet தான் இருக்கிறதுனால நிறையா கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும். பட் கமர்ஷியல் ஸ்பேஸ்க்கு நம்ம தாராளமாக பண்ணலாம். கமர்ஷியல் பில்டிங் பண்ணுறோம் அப்படின்னா அது கண்டெய்னரில் தாராளமாக பண்ணலாம். பட் ரெசிடென்ஷியலுக்கு செட் ஆகாது. 20 feet கண்டெய்னர் பொறுத்தளவு ஒரே சைஸ் தான். 20 feet x 8 feet x 8 feet தான். 40 feet கண்டெய்னர் பொறுத்தளவு 3 சைஸில் வரும். 9.5 feet, 8 feet, 8.5 feet. நாங்கள் யூஸ் பண்ணது வந்து 9.5 feet. ஸோ அப்போ தான் வந்து ஹைட் ரொம்ப கம்மியாக இருக்காது. ஏன்னா ஃபால் சீலிங்கும் பண்ண போகிறோம். ஸோ ஃபால் சீலிங் பண்ணிட்டோம்னா ரொம்ப அது ஹைட் கம்மியாக தெரியாதுங்கிறதுக்காக நாங்கள் வந்து 9.5 feet தான் சூஸ் பண்ணோம். அப்ராட் வந்து பார்த்தீங்கன்னா வெதர் வந்து 20 degreeக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து கண்டெய்னர் பாசிபிள் ஈஸியாக பண்ணலாம். ஸோ உள்ள டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்காது. ஆனால் இந்தியாவில் வந்து நார்மலாகவே 35 to 40 degree இருக்குது. ஸோ மதியான நேரத்தில் கண்டெய்னருக்கு ரொம்ப ஹீட் இருக்கும். ஸோ அதை முக்கியமாக அட்ரஸ் பண்ணணும்னு நாங்கள் நினச்சோம். அந்த ஹீட்டை முடிஞ்ச அளவுக்கு குறைக்கணும் அப்படின்னு. ஆப்வியஸாக கம்மி பண்ண முடியாது, ஏசி போட்டு தான் ஆகணும். இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணணும் அப்படின்னு நினச்சோம். மோஸ்ட்லி நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தெர்மோகோல்ஸ் ப்ளேஸ் பண்ணுறாங்க. உள்ள அந்த சிமெண்ட் போர்டுக்கும் கண்டெய்னர் நடுவில் வந்து தெர்மோகோல்ஸ் ப்ளேஸ் பண்ணுறாங்க. நாங்கள் கிளாஸ் வூல் போடலாம்னு நினச்சோம். கிளாஸ் வூல் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். பட் கிளாஸ் வூல் போடும்போது கொஞ்சம் ஹீட் வந்து இன்னும் ரொம்ப வராது. ஸோ அதை பிளான் பண்ணி தான் நாங்கள் பண்ணோம். அப்புறம் பிளைவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங்கில் வந்து பிளைவுட்டில் சின்ன சின்ன டேமேஜஸ்லாம் இருந்தது. ஸோ அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக மேலே நாங்கள் வந்து மரைன் கிரேட் பிளைவுட்ஸ் போட்டுட்டு மேலே வந்து டைல் லே பண்ணிட்டோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கண்டெய்னரில் ஃபுல்லாகவே 2 சைடும் வந்து நிறைய பேர் MDF தான் யூஸ் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து சிமெண்ட் போர்டு யூஸ் பண்ணி மேலே பட்டி வச்சு பெயிண்ட் பண்ணிட்டோம். ஸோ அது பார்க்குறதுக்கு உள்ளே வந்து பார்க்கும்போது அது ரொம்ப கண்டெய்னருங்கிற ஃபீல் கொடுக்காது. கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஸ்மெண்ட் வந்து கன்வென்ஷனலாக காலம்ஸ் போட்டு ஃபூட்டிங் போட்டு பேஸ்மெண்ட்லாம் ரைஸ் பண்ணிட்டோம். எப்பயும் போல் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா கண்டெய்னர்ஸை வந்து நம்ம தனியாக வாங்கிட்டு வந்துட்டு அதை வந்து இங்கே வச்சே ரெடி பண்ணோம். நம்ம சைட்டில் வச்சே ரெடி பண்ணி அதில் விண்டோஸ் எங்கே ப்ரொவைட் பண்ணுறோம், டோர்ஸ் எங்கே வருது, அதெல்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டு கண்டெய்னர் எடுத்து வந்து நம்ம பிளேஸில் க்ரெயினை வச்சு மூவ் பண்ணி உள்ளே வச்சோம். ஸோ ஒன்ஸ் க்ரெயினில் கொண்டு வந்து ஒரு 20 feet கண்டெய்னர் வச்ச பிறகு அதுக்கு மேலே 40 feet கண்டெய்னர் வச்சோம். 40 feet கண்டெய்னர் வைக்கும்போது ரொம்ப எங்களுக்கு வந்து டாஸ்க் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா 40 feet இருக்குது. ஸோ 2 கண்டெய்னர் வச்சு ஃபஸ்ட் ஃப்ளோர் லெவல் தூக்கி வைக்கணும், ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா 2 கண்டெய்னர் வச்சு பொறுமையாக கொண்டு வந்து தூக்கி வச்சாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ராசஸாக இருந்தது. 40 feet கண்டெய்னர் வச்ச பிறகு அதில் ஓப்பனிங்ஸ் எங்கே வைக்கிறோம், விண்டோஸ் எங்கே வைக்கிறோங்கிறதெல்லாம் இங்கே இருக்க லேபர்ஸை வச்சே கொஞ்சம் ட்ரெயின் பண்ணி அவங்கள வச்சு நம்ம ரெடி பண்ணோம். ஸோ ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்பேஸ் சுற்றி நமக்கு இருக்குது. அதனால தான் வந்து நாங்கள் க்ரெயினை வச்சும் ஈஸியாக தூக்கி 40 feet கண்டெய்னர் வைக்க முடிஞ்சது. அந்த 40 feet கண்டெய்னர் வச்சதுமே பார்த்தீங்கன்னா கீழே 20 feet கண்டெய்னரில் பாதிலேருந்து வச்சிருக்கோம். 10 feet வந்து நம்ம வெளியே பால்கனி ஸ்பேஸ் ஆகும். மிச்சம் 10 feet தான் கண்டெய்னர் வச்சிருக்கோம். ஸோ 40 feet கண்டெய்னரில் மிச்சம் 10 feet மட்டும் தான் உள்ளே இருக்கும், மிச்சம் 30 feet வெளியே இருக்கும். அது ஒரு கேன்லிவராக தெரியும். நம்ம வந்து ஐபிஎம் கொடுத்துட்டு அதை வந்து ஒரு 10 feet மட்டும் கேன்லிவர் பண்ணியிருக்கோம். மிச்சம் இருக்க இதெல்லாம் உள்ளே இருக்கும். ஆனால் வியூவில் பார்க்கும்போது நமக்கு ஒரு 30 feet வெளியே இருக்க மாதிரி நமக்கு தெரியும். அது ஒரு டிசைனாகவும் இருக்கும். கீழே இருக்க அந்த ஸ்பேஸை வந்து நாங்கள் பார்க்கிங் யூஸ் பண்ணியிருக்கோம். அதை உள்ளே போய் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கீழே வந்துட்டு நம்ம ஃப்ரண்டில் ஃபுல்லாக ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஒரு 2 கார் நிறுத்துகிற அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். சப்போஸ் நம்மளுக்குமே வந்துட்டு மெட்டீரியல் ஏதாவது லோட் பண்ணணுமோ ஸ்பேசியஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரண்ட்டில் வந்துட்டு நிறையா ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஸோ மேலே ஏறி வந்தோன்னா வெளியில் வந்துட்டு ஒரு பெரிய பால்கனி ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். பிகாஸ் இப்போது சாட்டர்டேனா நாங்கள் சேலரிஸ்லாம் கொடுப்போம். ஸோ லேபர்ஸ்லாம் வந்தாங்கன்னா வெயிட் பண்ணுறதுக்கு இதுக்கு இந்த ஸ்பேஸ் வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறனால இந்த ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அது போக வெளியிலேயே ஒரு வெயிட்டிங் ஸ்பேஸ் மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கிளைண்ட் யாராவது வந்தாங்க இன்கேஸ் அப்படின்னா அவங்க வெயிட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பேஸு. நம்மளோட சைட்டில் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஈஸ்ட். ஸோ ஈவினிங் வந்துட்டு நம்மளுக்கு சன்லைட் வந்துட்டு இந்த சைடு வராது. ஸோ ஈவினிங் அவங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு இந்த ஸ்பேஸ் வந்துட்டு அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த ஒரு ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம்.
ஸோ கண்டெய்னர் ரொம்ப ஹீட் அப்படிங்கிறனால என்ன பண்ணோம் அப்படின்னா வெஸ்ட் சைடு வந்துட்டு விண்டோஸ் வைக்கிறத அவாய்ட் பண்ணோம். ஈஸ்ட் சைட்ஸ் மட்டும்தான் விண்டோஸ் வச்சுருக்கோம். அதுவும் இல்லாமல் வந்துட்டு பக்கத்து பில்டிங்க்கும் நம்ம கண்டெய்னருக்கும் இடையில வந்துட்டு ஒரு 8 ஃபீட் கிட்டே கேப் விட்டுட்டோம். ஸோ அது வழியாக நம்மளுக்கு வந்துட்டு ஏர் வென்டிலேஷன் நல்லா வந்து போகும் அப்படிங்கிறதுக்காக அந்த கேப்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அப்படி பின்னாடி சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெஸ்ட் ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். வெளியிலேயே ஒரு சிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். பிகாஸ் எம்ப்ளாயீஸ் மதியம் லஞ்ச் முடிச்சுட்டு அவங்க ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு சிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். பக்கத்துலேயே ஒரு ரெஸ்ட் ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். என்ட்ரு ஆனவுடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒர்க் ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஒர்க் ஸ்பேஸில் வந்துட்டு ஒரு சைடு ஃபுல்லாகவே நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ணுறதுக்காக சிஸ்டம்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அது போக அவங்களுக்கு மேலேயும் கீழேயும் வந்துட்டு ஃபுல்லாகவே அவங்களோட ஸ்டோரேஜ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆஃபீஸ் ஸ்பேஸ்க்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா நம்ம கண்டெய்னர் அப்படிங்கிறனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வெஸ்ட் சைடில் இருக்க வென்டிலேஷன் வந்துட்டு அவாய்ட் பண்ணோம். நம்ம ஃப்ளோரிங் ஸ்பேஸை பார்த்தீங்கன்னா 2ஆக பிரிச்சுட்டோம். லைக் நம்ம நடந்து போகிற காரிடார் ஸ்பேஸ் வந்துட்டு ஒரு டைல் ஒட்டியும், ஆஃபீஸ் ஸ்பேஸ் அவங்க ஒர்க் பண்ணுற ஸ்பேஸை வந்துட்டு மொராக்கன் டைலில் வந்துட்டு ஹைலைட் பண்ணியும் பண்ணியிருக்கோம். அந்த டைல் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர்ல இருந்து வால் வரைக்கும் அப்படியும் ரைஸ் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கோம். இந்த ஹேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளே இந்த கன்சல் ஹேண்டில்ஸ் மாதிரி பண்ணியிருக்கோம். கீழே வந்துட்டு கீழே இருக்க யூனிட்டுக்குமே வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி 45 டிகிரி வந்துட்டு சேம்பர் பண்ணி ஹேண்டில்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபுல்லாகவே நம்ம வந்துட்டு நம்ம ஆஃபீஸில் ஹேண்டில் லெஸ் தான் பண்ணியிருக்கோம். டால் யூனிட் ப்ரொவைட் பண்ணி இதில் நம்ம கேட்லாக்ஸு அதெல்லாமே நம்ம வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம அக்வா கார்டு யூனிட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். என்ட்ரு ஆனவுடனே நம்ம வந்துட்டு கிளையண்ட் உட்காரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கவுச் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நம்ம கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா 7 ஃபீட் அப்படிங்கிறதுனால ரொம்ப காம்பேக்டாக தான் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே கிளையண்ட் வெயிட்டிங் ஸ்பேஸு, அப்புறம் நம்ம கூட கன்சல்ட் பண்ணுறம்போது அவங்களுக்கான ஸ்பேஸ் இந்த சைடு, சென்டரில் வந்துட்டு நம்மளோட ஒர்க்கிங் டெஸ்க்கு, ரைட் சைடில் வந்துட்டு நம்மளோட சேர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபால் சீலிங் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப சிம்பிளாக தான் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சைடு ஏசி பிளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறனால அதோட அவுட்லெட் பைப் போகணும் அப்படிங்கிறதுக்காக இதோட ஹைட் மட்டும் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.